இதுதான் ப்ரோக்கோலி அது ப்ரோக்கோலி பெருசாகிடுச்சு எங்க தொடங்கி எங்க சாப்பிடல பார்க்குறான் ஏமாத்துறாங்க. நீயே சாப்பிட்ரு. வெளியில 3 கெடி வாங்கிக்கிறாங்க, உள்ள ஒரு கெடி இருக்கு. இப்படி தான் இந்த கேபேஜ் வந்து ஒரு 2-3 கிலோ இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ராபெரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால ஸ்ட்ராபெரி நம்ம லூல்ல போயிட்டு போட்டோ எடுத்து போட்டுருவோம். ப்ளூப்பர் போடுறேன். இதுக்கு மம்மி வேணுமா? தரண்டி தரண்டி வரேன். தயவு செஞ்சு ஃபுல்லா வீடியோ பார்த்து ஃபுல்லா பார்க்குற மாதிரி நீங்க கண்டென்ட் கொடுக்கலங்க, அதனால ஃபுல்லா பார்க்கல. பட் அட்லீஸ்ட் நீங்க இப்படி எல்லாம் பார்த்து லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் எங்களால வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கண்டென்ட் கொடுக்க முடியும். ஆனா நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணாதனால எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது. அதனால மனசை தலையிடாம டெய்லி ஏதோ ஒன்று எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். ஹே ஹனிபீஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த இயர் நீங்கள் நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்கு எங்களுடைய விஷஸ் அண்ட் எங்களுடைய ப்ரேயர் எப்போவுமே உங்களுக்காக இருக்கும். எங்கள் ஹனிபீஸ் எல்லாருமே அவங்க நினச்ச கோலை இந்த இயர் முடிக்கிறதுக்கு எங்களோட விஷஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்தலி ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம். இது வின்டர் சீசன். இந்த டைமில் நம்ம அங்கே போனோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஜூ இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது வந்து வின்டர் சீசனில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் போகணும். இது வந்து குவைத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜு, கடலுக்குள்ளே இருக்குது. இதை க்ராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர் இந்த பிரிட்ஜ்லேயே தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதாவது பீச்சுக்குள்ளே ஒரு பிரிட்ஜில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நியூ இயர் அன்னைக்கு அப்லோட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவோம். அன்றைக்கி என்ன நடந்துச்சு நியூ இயர் அன்றைக்கி ஜப்பானில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இந்த பிரிட்ஜில் போயிட்டுருக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நானுமே கன்ஃபியூஷனில் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆர்கே சுனாமி வரப்போகுது போல் இருக்குது, பீச்சில் தண்ணியே இல்லை. தண்ணி கம்மியாக இருக்குங்கிறத தாண்டி அந்த மண்ணே தெரிஞ்சிச்சு, அவ்வளோ தரையாக இருந்துச்சு. நான் போகும்போது சும்மா சொல்லிட்டு போனேன், பீச்சில் வந்து தண்ணியே இல்லை இருக்கே, ரிட்டன் வரும்போது சுனாமி வந்திருக்க போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போதே இல்லை வந்து எர்த்குவேக்கு சுனாமி அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற நியூஸை பார்த்தோம். அவங்களுக்கும் எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். இந்த இயரோட ஃபஸ்ட்டு டைமே இந்த மாதிரி ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு டேவே. அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து டெசர்ட் ஏரியா. நம்ம அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த டெசர்ட் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டகம் இருக்கும். அது எல்லாமே வந்து குவைத்தீஸ் தனியாக எடுத்து வளர்த்துட்ருப்பாங்க. அந்த ஏரியாவில் தான் டென்ட் வச்சு அதுக்காக வந்து விட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ இங்கே நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த சைடு வந்து குவைத்தில் உள்ளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. அவுட்டர் வர 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 அவ்வளோ ஃபாகு, நல்ல மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வெளியில் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும், ரீல்ஸ் பண்ணோம் அப்படிலாம் நினச்சோம். எதுவுமே எங்களால் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ மழை மட்டும் இல்லாமல் அதில் சேர்ந்து காற்றும் நல்லா ரொம்ப காற்றடிச்சிச்சு. கீழே நிற்கவே முடியல. அட்லீஸ்ட் மழையில் நனைஞ்சிட்டு ஏதாவது ஷார்ட்ஸ்லாம் போடலான்னு நினச்சோம், பட் முடியல. அவ்வளோ மழை, காற்று, மழையை விட காற்று அதிகமாக இருந்ததுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ம் கிட்ட வந்தாச்சு. பட் ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ம் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ஃபார்ம் தான். அது பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து தக்காளியும் குக்கும்பரும் மட்டும்தான் போடுறாங்க. ஸோ அது சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ராசஸ் அதெல்லாமே நாங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவையும் உங்களுக்காக நான் சும்மா எடுத்தேன். இது வந்து அவங்க 100 or 1000 ஏக்கர்ஸோ சொன்னாங்க, அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அவ்வளோ தூரம் வந்து ஃபுல்லாக குக்கும்பரும் டொமேட்டோவும் மட்டும் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான். யாருக்குமே லீவ் கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. வயிறார சாப்பாடும் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் விஷஸை சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த குக்கும்பரையும் பிச்சு கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வந்து ஃபார்முக்கு போகிறதுக்கு என்ன ரூட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ஃபார்முக்கு கிளம்பிட்டோம்.
இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா பார்க்கிங் ஸ்லாட்டே எங்களுக்கு கிடைக்கல. அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்க்கிங்கே போட்டுட்டு வந்தோம். வந்து பார்த்தா இன்றைக்கி நியூ இயர்னு சரியான ரஷ்ஷு. ஆர்கே வந்து யூடியூப்பில் லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலாய்ச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த லைவ் ஆன் பண்ணாங்க. நாங்கள் இது வரைக்கும் லைவ் யூடியூப்பில் வந்ததில்லை. அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி போட்டோம். இந்த ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு 3 KD நமக்கு சார்ஜ் பண்ணாங்க பர் பர்சனுக்கு. அது ஒரு 6 KD ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளே நம்ம ஜூக்கு போகணுன்னா, அப்புறம் வந்து அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே தனித்தனி சார்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுடைய விஷயம் என்னென்னா, அவங்க அந்த மாதிரி தனித்தனி சார்ஜஸ் வந்து வாங்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. இப்போ நம்ம சிங்கப்பூர்லேயும் இருந்திருக்கோம். அங்கே இருந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஃபார்ம் ஓகே. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக வந்து ஹாட்டான ஒரு கண்ட்ரி, இங்கே வந்து ஃபார்ம் வச்சு அதுக்கு எஃபர்ட் எடுக்கிறாங்கங்கிறதுக்கு ஓகே. பட் ஜூ அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அண்டு இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா வின்டரில் மட்டும் இல்லை, சம்மர்லேயுமே இருக்கும். சம்மரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஷட்டர் போட்டு அதை ஏசி போட்டு அதை ஏசியில் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா டொமேட்டோ, அந்த இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏசி போட்டு வச்சுருப்பாங்க. 2 கேபேஜும் மிக்ஸ் ஆகிருக்கு. கை வச்சு காமி. பிரிச்சு பண்ணாங்க அது ஒரு போறாங்க. ஓ இப்படி தான் இந்த கேபேஜ் வந்து ஒரு 2-3 கிலோ இருக்கும். பிச்சு எடுத்துட்டா பிச்சுட்டு வச்சுட்டா அவனை மிதிப்பாங்க. ஏய் ஏய் வருதா? ஏய் பைத்தியம். ஒரு கெடிக்கு இந்த புல்ல கொடுக்குறாங்க. எதுக்கு இது ஏமாத்துறாங்க? நீயே சாப்பிட்ரு. வெளியில 3 கெடி வாங்கிக்கிறாங்க, உள்ள ஒரு கெடி இதுக்கு. அவங்க நம்ம ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கெடி நமக்கு சரியா கொள்ளடிக்கிறாங்க. அவங்க வளர்க்கறதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம். நீ சொல்ற காசு கொடுத்து கூட்டத்துக்காக இந்த சரி வாங்க வந்து நான் வந்துட்டா செல்லக்குடி வர. வா வா வா. சாப்பிடு சாப்பிடு. என்னடா சாப்பிட மாட்டான்? அதுக்கே பிடிக்கலாச்சு. என்ன ஐயோ திருப்பிட்டு போதுறா. ஏமா என்ன வேணும்? சரி வேற ஏதாவது கொடு. கோவம் வந்துருச்சுடா அதுக்கு. வேற ஏதோ போல அது சாப்பிட்றது. பாத்தியா இல்லையா? இப்போ காய்கறிலாம் வேணாம் உனக்கு. இலத்தை தான் சாப்பிட மாட்டேன். ஒன்ன மாதிரி போல. உன் கையை விழுந்து கடிக்காங்க. வர ஓகே. குப்பூஸ் தரீங்க வா. இவங்க எல்லாம் குப்பூஸ் தமிழ் போல லீஃப்லாம் சாப்பிட மாட்டாங்க நினைக்கிறேன். சாப்பிடல பார்க்குறான். குப்பூஸ் இல்லை சாரி. எப்படி திருப்பிட்டு போகுது பாரு. வரனை விட மோசமானதுங்களா இருக்கும் போல. என்ன எங்க போய் இருக்கிறேன்? அதுக்கு தேவையில்லையா? நிறைய பேர் இலை கொடுத்துட்டாங்களாம் வேணான்னு சொல்லுது. அந்த பையனை பேர் இது நான் கொடுக்குறேன் வாங்குதான்னு பார்ப்போம். ஏய் யாருக்கும் இந்த லீஃப் வேண்டாமா? அந்த லீஃப் இன்னைக்கு ஒரு நாள் அசல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் வர. இது என்ன புல்லுனே தெரியல. இத போய் கொடுக்குறாங்க. இது மாடு மட்டும்தான் சாப்பிடுது. இல்ல கோமாதா நீ சாப்பிடு. கோமாதா எங்கள் குலம். ஏய் எதுக்குடா இவ்ளோ எடுத்து தர? ஏய் சாப்பிட வருது. இன்னும் இருக்கு. சரியான ரஷ். செம்ம கலெக்ஷன். ஆமா செம்ம கலெக்ஷன். அடுத்தது வாத்து. அங்க இருக்கிறது புறா. ஆமா வாத்து. இது
அதுக்கு என்ன கொடுக்கணும் ஃபுட்டு? குப்பூஸ்டா. அது எப்படி அது சாப்பிடும்? என்னடா சாப்பிட இலை சாப்பிட வேண்டியது இலை சாப்பிட மாட்டேங்குது, குப்பு சாப்பிட வேண்டியது குப்பு சாப்பிட மாட்டேங்குது. அப்போ எல்லாரும் தெரியாம கொடுத்துட்டாங்க போல. இதில் தானே எல்லாம் செய்வாங்க. பெட்ஷீட்டு கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஆடோடு. நம்ம பல்லு மாதிரி இருக்கு. யார் பல்லு மாதிரி? நம்ம பல்லு மாதிரி இருக்கு. காது கொம்பு போயிட்டு. போதும் நவுறு. இதுக்கு மம்மி வேணுமா? அதை முட்டிட்டு இது சாப்பிடுங்க. அதுக்கு தான் நான் இப்போ மூஞ்சி அதில் வச்சு பார்த்தேன். அது எப்படி என்ன உங்க ஃபேமிலியா? தோடு குப்பூஸ் சாப்பிடும். ப்ளூப்பர் போடுறேன். கையை கடிக்கிறது நீ பிளான் பண்ணிட்ட. ஆமா, ஒரு இது போடலாம்னு நினைச்சேன். அதை அதுங்க சாப்பிடாது. அது தூக்கி கீழே போட்டுருச்சு. ஐயோ, அது கை வேற வேகமா கொத்தும். அதை போய் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அது பரவாயில்ல, குட். அதுக்கு இருக்கிறது கூட அது எப்படி பாக்குது பாரு. டைனோசர் மாதிரி இருக்கு. ஐயோமா, அந்த பையனை பாறா எவ்வளவு தைரியமா குடுக்குறானே. ஓ மை காட். அதுக்கு லீஃப் பிடிக்கல போல. இல்ல லீஃப் பிடிக்கல போல. என்ன இருக்கு? அது கம்மி தான் இருக்கு. அதுக்கு அது பிடிக்கல. ஏன் அதை கொடுக்குற? அவன் கொடுத்தான், வாங்கல. சின்ன பிள்ளைங்கள்ட்ட புடிங்கி சாப்பிடாத ஆடு இவர் தான். பேப்பர் எனக்கு யாரும் எதுவும் கொடுக்க மாட்டீங்க, நான் இதையாவது சாப்பிட்றேன். கையை விட்டுருக்கு, குப்பூசை விட்டுட்டு கையை பிடிச்சு. ஹாய். என்னடா நம்ம மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னு பாக்குறது. ஹாய். இது குப்பூஸ்ல என் Dress. இப்ப நீ அதுக்கு கொடுக்கற போயிட்டு. நான் அது கொடுக்க மாட்டேன்பா. ஏய் போஸ் கொடுக்குதுடே. அது வெளியில தலையை விட்டு இப்ப புடுங்கும் பாரு. ஏய் வேகமா கடிக்கும்டா. பயமா இருக்கா? தப்பிச்சிட்ட. அங்க 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 தான் ஒருத்தன் கேக்குறான் பாரு. எல்லா மரத்துலயும் விடுதாது. இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம். வயிற்று எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க. மரம் இருக்கா? ஆனா இழந்த பழம் விற்க மாட்டாங்க இருக்கீங்க. பாரு பூரா
ஊர்ல எங்க பார்த்தாலும் கருவமரமா இருக்கும். வெட்டி போடுவாங்க, அதெல்லாம் வேண்டான்ட்டு இங்க பாக்ஸ் வச்சு விக்கிறாங்க. கருவ மரம் ஃபார் சேல். இங்க உள்ள கிளைமேட்டுக்கு இதுதான் வளரும், தண்ணி ஊத்தாம. ஆமா, இப்பதான் வந்து விண்டரா இருக்கு, இன்னும் 3 மாசத்துல சம்மர் ஆரம்பிச்சிடும். அதுக்கு இதுதான் வளர்த்தாங்க. கீழே இருக்கிற மூஞ்சி கீழே காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு, இப்போ இதுதான் இந்த ஃபார்மோட மெயின் பிளேஸு. நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே வாங்கிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கு கேஷ் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் என்ட்ரிக்கு வந்து 6 kd ஆச்சுன்னு. 3+3 6 kd ஆச்சு 2 பேருக்கும். அந்த 6 kdயை நம்ம இங்கே யூஸ் பண்ணி, அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி இங்கே என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொக்கோலிலாம் வந்து நாங்கள் லூலூவில் எடுக்கணுன்னா இந்த சைஸ் ப்ரொக்கோலிலாம் கண்டிப்பாக 2 kd 3 kdக்கு மேலே வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 500 ஃபில்ஸ் தான், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி எல்லாமே, எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி இதில் வந்து நம்ம எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது. டைரெக்டாக பிச்சு கொண்டு வந்து இம்மீடியட்டாக அதில் பாக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம முன்னாடியே தான் எல்லாமே வந்து பேக் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம அங்கே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய ட்ராலியாக எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் பின்னாடி வர வீடியோவில் பார்த்திங்கனாலும் தெரியும், அவங்க லைவாக அங்கே பிச்சிட்ருப்பாங்க. எல்லாமே பிச்சு இம்மீடியட்டாக வாஷ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சாங்க. எனக்கு எல்லாமே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. பட் டேட்ஸு அதெல்லாம் நான் வாங்கலை, ஏன்னா டேட்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. அதனால் டேட்ஸு, கீ அதெல்லாம் நான் வாங்கலை. பட் ஒரே ஒரு சீஸ் மட்டும் வாங்கினேன், அதுவுமே அந்த கண்டெய்னருக்காக. எனக்கு அந்த கண்டெய்னர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதுக்காக நான் அதை மட்டும் வாங்கியிருந்தேன். குவைத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்டர் சீசனில் அப்தலி ஃபார்மை விசிட் பண்ணுங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக நம்ம ஃபார்முக்கு ரீசனபிளாக இருக்குது. பட் ஸூ அதுக்கெல்லாம் வந்து உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், மணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். என்ன பண்ணுறீங்க? ஷாப்பிங் பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு. நீ பண்ண ஷாப்பிங்க்கு உனக்கு ஒரு டயர்டு ஒன்று தான் கேடு. அதுக்கே பூலாம் செம்மையாக இருக்கு. அதுக்கே செம்ம பிஸியாக இருக்குது, ஃபுல்லாக செம்ம ரஷ்ஷு. ஃபேமிலியோட குழந்தையோட வந்தாக்கா இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். குழந்தைங்க உள்ளே விட்டுட்டு நம்ம பாட்டில் இங்கே பீஸா ஹட் இருக்குது. ஃபுல்லாகவே ஃபுட் ஏரியா தான். இந்த சைடு பர்கர் கிங் இருக்குது. அப்படியே பர்கர் கிங் வாங்கிட்டு, ஏன் சிந்தோ பர்கர் கிங் வாங்கிட்டு அப்படியே குழந்தைங்கள பார்த்துட்டு இங்கே உட்காந்துட வேண்டியதான். பர்கர் வேணாமா? எப்படி தான் ஒரு 5000 பேர் இருக்க மாட்டாங்க சிந்து. மேலே
இருப்பாங்க. 10,000 பேர் இருப்பாங்க. நியூ இயர்னால தான் இந்த க்ரௌடு. இந்த வீடியோல வந்து ஸ்ட்ராபெரி வராது, ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ராபெரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஸ்ட்ராபெரி நம்ம லூல்ல போயிட்டு போட்டோ எடுத்து போட்டுருவோம். இதான் கேரட் தோட்டம். சிந்து டக்குன்னு பிடுங்க, யாரும் பார்க்கல, பிடுங்க. அவங்க ஹார்வெஸ்ட் பண்றதே எடுக்கலாம் போய் வீடியோ. கரும்பு தோட்டம் தள்ளிட்டு வா. குளிருதுடா. பண்ணி அது ஃப்ரெண்ட்ல போய் மட்டும் நான் நீயே போய் தள்ளிட்டு வரேன். இதுதான் கேபேஜ் கிடையாது. கேபேஜ் நீங்கள் நினைப்பீங்க. நீ நினச்ச. சரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி சிந்து, இந்த நடுவில் சென்டராக இருக்குல்ல, இதில் என்ன ஆகுதுடா? என்னடா உனக்கே தெரியல? என்னன்னே தெரியல உண்மையாவே. ஏதோ ஒரு லீஃப். அங்கே இருக்கலாம் வந்து என்ன சிந்து? லெட்யூஸ் தான் எல்லாமே. அதுவும் லெட்யூஸ் ஃபேமிலி தான். இது எல்லாமே லெட்யூஸ் தான். அது ஒன்று தான் பீட்ரூட்டை காமிக்கல. அது பீட்ரூட். ஜூம் பண்ணி காமி. பீட்ரூட். அந்த அதுவும் லெட்யூஸ் ஃபேமிலி. ஃப்ரெஷ்ஷாக கேரட்டு பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பா மூஞ்சி பார்க்க அப்படியே கொடூரமாக இருக்கா. அது ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. குளிச்சுட்டு என்னது கார்லாம் ஓட்டி வந்ததில்ல, ரொம்ப டயர்டாக இருப்பேன். கார் ஓட்டுறதை விட பக்கத்துல சும்மா உட்காந்துட்டு வர்றது கஷ்டம். ரொம்ப டயர்டா இருக்கு. குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தான் நாங்க வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம். டயர்டானது நானு. ஆமா, மாப்பிள்ளை இவரு தாங்க. ஆனா இவர் போட்டிருக்க சட்டை என்னது இல்லைங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒன்று காமிக்கிறேன், அதை பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கே நாங்கள் போயிருந்த ஃபார்ம்லேருந்து அப்படியே பிச்சு அப்படியே கையில் கொடுத்தது. இது எல்லாமே இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஏன் இவ்வளோ எடுத்திருக்கோன்னா, இவ்வளோ நம்ம எடுத்திருக்க தேவையில்ல. இவ்வளோ ப்ரொக்கோலியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள், 3 காலிஃப்ளவர். இதெல்லாம் எத்தனை நாள் சமைக்க போகிறோன்னு தெரில. இது பீன்ஸு, இது பீட்ரூட், காலிஃப்ளவர் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் பகோடா, காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் குருமா. இது காலிஃப்ளவர் தான். இது வந்து பொட்டேட்டோ, டொமேட்டோ. இது எல்லாமே அங்கேருந்து எடுத்தது தான். என்னன்னா நம்ம என்ட்ரிக்கு வந்து ஒரு 6 kg இல்லை, இதையும் காமிச்சிடுறேன். இதுவும் வந்து அதில் உள்ளதான். ஆனால் இது அப்படியே உடனே செஞ்சு கொடுத்தாங்களான்னு கேட்காதீங்க. இல்லை, இது ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. இதுவும் இன்க்ளூடட் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அதனால் நான் இந்த சீஸை வந்து மெயினாக சீஸ்க்காக எடுக்கல, இந்த கண்டெய்னருக்காக நான் எடுத்தேன். இதெல்லாம் நாங்கள் வந்து எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, எங்களோட என்ட்ரி அதெல்லாம் இல்லை, சமைக்கிறதுக்கு எடுத்தோம். இல்லை எங்களோட என்ட்ரி பாஸ் வந்து 6 kg இருந்துச்சு. அந்த 6 kgக்கு நீங்கள் இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அந்த 6 kgக்குள்ள அதுக்குள்ளே உள்ளதை நீங்கள் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, என்ட்ரி ஃபீ அவ்வளோ வாங்கிட்டு நம்மளை சும்மா அனுப்பாமல் வந்தவங்களை வெறும் கையில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்கல்ல. ஸோ அதனால தான் இவ்வளோத்தையும் எடுத்தோம். அங்கே மற்றதெல்லாம் எனக்கு வந்து எடுக்கணும்னு தோணலை. அதெல்லாம் அவ்வளோ பெருசு இல்லை, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதும் இல்லை. 4 kg 5 kg ஒரு கேபேஜ் வந்து 500 ஃபில்ஸ் தான். 500 ஃபில்ஸ்னால் எவ்வளோ வருது? 135 rupees. ஆனால் நீங்கள் இந்தியா அமௌண்ட்டில் அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்தியா அமௌண்ட்டில் எல்லாரும் அவ்வளோ வாங்குவாங்களா? இங்கே இதுக்கு ஒர்த்து தான். இது இங்கே இருக்கிற அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து தான். ஏன்னா நாங்கள் இங்கே லூலுக்கு, கிராண்டுக்கு அங்கெல்லாம் போனோம்னா இவ்வளோ சீப்பாக இது எல்லாமே கிடைக்காது. அது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ்ஷு அப்படியே கட் பண்ணி நமக்கு கொடுத்து விட்றாங்க. அதனால அது ஃப்ரெஷ்ஷாகவும் இவ்வளோ இதுவாக கிடைக்காது. அதனால நாங்கள் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் உனக்கு வேலை நிறையா இருக்குது, சமைக்கிற வேலை. எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் சமைச்சு கொடுப்பேன். சமைச்சு கொடுத்தா சாப்பிட ஈஸியாக இருக்குமே. ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். சமைச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட ஈஸியா இருக்கும். சொல்லு பாருங்க மக்களே. இல்ல ஊட்டி விட்டாங்க சாப்பிடுறதும் இல்ல அதெல்லாம் தேவையில்லை எனக்கு.
எஸ் ஓகே, என்னால் முடியல, எனக்கு தூக்கம் அது ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு வேறு டியூட்டி இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கே அதில் நிறைய டவுட் இருக்குது. எங்களால் கரெக்டாக வீடியோ இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌடு. நான் நிறைய டைம் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, வீடியோ எடுக்கணும்னு போகிறீங்க அப்படின்னா க்ரௌடாக இல்லாத டைமில் போங்கன்னு. நாங்கள் இன்றைக்கி நியூ இயர் அதை யோசிக்கவே இல்லை, போயிட்டோம். அதனால என்னால் வாய்ஸ் கொடுத்து அங்கேயே என்னால் அந்த வீடியோ வந்து பக்காவாக எடுக்க முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃபுல்லாக வீடியோ பார்க்க மாட்டேங்க. தயவு செஞ்சு ஃபுல்லாக வீடியோ பார்த்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி நீங்கள் கண்டென்ட் கொடுக்கலங்க, ஃபுல்லாக பார்க்கல. பட் அட்லீஸ்ட் நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்து லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களால் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கண்டென்ட் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணாதனால எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது. அதனால மனசை தலையிடாமல் டெய்லி ஏதோ ஒன்று எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ், ஸோ முடிச்சுக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.